கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தானே வந்திருக்கேன். இந்த ஒரு அப்டேட் என்ன அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக கார்த்திக்கும் தீபாவுக்கும் அதாவது பெண் பார்க்குற சடங்கு. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில் தட்டு தாம்பாளத்தட்டில் மாற்றிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பந்தல் கால் நடுற ஃபங்க்ஷன். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்குள்ளே அவங்களுடைய மேரேஜுக்குள்ளே எப்படியாச்சும் கார்த்திக் தீபாவை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி தீபாவும் கார்த்தியும் இப்போதைக்கு பிரிஞ்சிருக்க மாதிரியான சீன்ஸாக காட்டியிருக்காங்க. பட் ரெண்டு பேருமே நம்ம தீபா எப்படியாச்சும் கார்த்திக் லவ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த ரம்யா இப்போது கல்யாணம் நடக்க போகுது உங்களை, ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு பேர்த்தையுமே பிரிச்சுட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்ம ஒருத்தர் லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கூட இல்லை, ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அப்படிங்கப்போ அவங்க மேலே எவ்வளோ லவ் இன்னுமே லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர கண்டிப்பாக குறையவே குறையாது. அதுக்காக தான் இப்போது இந்த ஒரு கேப் அவங்களுக்கு இடையில். ஸோ கண்டிப்பாக அவங்களோட மேரேஜுக்குள்ளே கார்த்திக் சூப்பராக தீபா லவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி சவாலாம் கூட விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்திக்கும் தீபாவுக்கும் இடையில் இந்த ரம்யா லவ்க்காக ஹெல்ப் பண்ண சொல்லி நம்ம தீபா கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த ரம்யா சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மீனாட்சியும் மைதிலியும் நீ மாமா வேலை பார்க்குற தீபாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அவங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை வச்சு அவங்க காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு டென்ஷனோடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. என்னாச்சு ரம்யா அப்படின்னு சொல்லி ரியா கேட்குறாங்க. நான் அந்த அவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நான் கார்த்திகையால் தாலி வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வீட்டில் இருக்க அந்த மீனாட்சியும் அந்த ரியா அந்த மைதிலியும் நான் தீபாவுக்கு கார்த்திக்கும் ரெண்டு பேருக்கும் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாமா வேலை பார்க்குறேன்னு சொல்லாமல் சொல்கிறா அவள் அப்படின்னு சொல்லி நீ டென்ஷன் பண்ணுறாளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா வீட்டில் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அப்புறம் ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வீட்டில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அந்த கல்யாணம் நிறுத்தி கார்த்திகையால் உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கார்த்திக்கு உன் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வர வைக்கணும், அதுக்காக ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அது என்ன பிளானாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு சீக்ரெட்டாகவே முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.